வெல்கம் டு இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்ம கான்ஸ்டியூஷன் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய இடங்கள் இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி, இதுக்கு வந்து அதிக பவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரத்து மூலியமா கான்ஸ்டியூஷன்லேயே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்தியாவில் அரசியல் அமைப்பில் ஆர்டிகல்ஸ் மூலிமா எழுதும்போதே குறிப்பிட்டிருப்பாங்க. எழுதும்போது தான் குறிப்பிட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் மூலியமாகவும் சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி தான். நம்ம நிறைய கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சில கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி பார்க்காம விட்டுருக்கோம். அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி இந்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அடுத்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டியூஷனல். இப்போ நான் கான்ஸ்டியூஷனல்னா என்ன? நான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காது. கான்ஸ்டியூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டேரெக்டாக கூட கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எதெல்லாம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். கான்ஸ்டியூஷனை டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டியூஷனில் டைரெக்டாக கொடுக்கல, ஒரு ஆக்ட் மூலியமா, இல்லை ஆக்ட் இல்லாமல், சரிங்களா, ஆக்ட் மூலியமாவோ இல்லை ஏதாவது ஒரு சட்டம் இல்லாமல், ஆக்ட் இல்லாமல் கொடுத்துருந்தா அது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆயிடும். ஆக்ட் மூலியமா கொடுத்தா அது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி ஆயிரும், சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லலாம். ஆக்ட் இல்லை அப்படின்னா வந்து அது நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, எந்த வித சட்டமோட பேக்கப்பும் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு கூட குறிப்பிடலாம். ஸோ சிம்பிளாக வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை ஸ்டாச்சுட்டரி பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு கூட பிரிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து மெயினாக கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குது? நிறைய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. ஸோ சில முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கு. இதுலேயே சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் கமிஷன் 324, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி நேஷனல் எலெக்ஷன் கமிஷன், தேசிய தேர்தல் ஆணையம் பற்றியும் பார்த்தோம், மாநில தேர்தல் ஆணையம் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 315, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒரு ஆர்டிகல் நம்பர் மிஸ் ஆகிருக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது ஃபைனான்ஸ் கமிஷன் 280. அடுத்தது நேஷனல் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், இதுலேயே வந்து ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனும் வந்துடும். நிதி ஆணையம் ஒன்றும் இல்லை, ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னா நிதி ஆணையம், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும். நமக்கு ஜாயிண்ட் வேலையை எடுக்கிறாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் படிக்கக்கூடியது இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்க தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், பல பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம், ஆர்டிகல் 338. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 338ல் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எஸ்சிக்குன்னு சொல்லிட்டு தனியாக நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நிறைய கோரிக்கைகள் இருக்குது. எஸ்டிஸ்க்குன்னு தனியாக அவங்களுக்கு தனியாக கோரிக்கைகள் இருக்குது. ரெண்டையும் ஒன்றா வச்சு மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு சட்டத்திருத்தம் மூலியமா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நேஷனல் கமிஷன் ஆரம்பிச்சு எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிரித்தாங்க. எஸ்சிக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்லையும், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸில் எஸ்சி இந்த டிபார்ட்மெண்ட்டும், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் வந்து புது டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு, புது மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு இதை வந்து இதுக்கு கீழேயும் கொண்டு வந்தாங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசிஸ் 338B, இது வந்து மோஸ்ட் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட். 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல நேஷனல் கமிஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இருக்கு, இன்னும் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல, ஆனால் அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்கு. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ஸ் மூலியமா, அதனால தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கும் பாருங்க. ஆர்டிகல்ஸ் மூலியமா குறிப்பிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அன் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆர்டிகல்ஸ் இல்லாம ஒரு சரத்தின் மூலியமா, ஐ மீன் ஒரு ஆக்டின் மூலியமா, ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆர்டிகல்ஸ் இல்லைனாலே அது வந்து நமக்கு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிற விஷயத்துல வந்து எடுத்துக்கலாம். இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசிஸ் ஆர்டிகல் 338B, அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழியியல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு ஆணையம்,
வெறும் அவங்களோட லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி சார்ந்த மைனாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? பெரும்பான்மையோர், சிறுபான்மையோர் இருப்பாங்க. மொழி சார்ந்தவர்கள். அவங்களோட மொழி காப்பாத்துறதுக்காக, மொழிய வந்து பாதுகாக்கிறதுக்காக, மொழிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, அது அது ரிலேட்டடா ஒரு கமிஷன். அதான் ஸ்பெஷல் ஆஃபீசர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது கேக் ஆர்டிகல் 350 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது தான். கேகும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அம்பேத்கர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா கேக தான் சொல்லியிருப்பாங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76லயும் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது இந்தியாவோட அரசு தலைமை வழக்கறிஞர். இந்தியாவை சென்டர் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வாதாடுறது தான் வந்து அட்டார்னி ஜெனரலோட வேலை. அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகல் 165 மாநில அரசு தலைமை வழக்கறிஞர். இது வந்து மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இதை தாண்டியும் சில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். ஹை கோர்ட்டும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு வந்து இருக்கு. நம்ம முக்கியமா எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன். நம்ம முக்கியமா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டண்டா வந்து எலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இதுலயே நம்ம ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் கமிஷன்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய விட்டு போன சில விஷயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? நிதி ஆணையம் ஆர்டிகல் 280 இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன், நேஷனல் ஃபைனான்ஸ் கமிஷன் வச்சுக்கலாம். வெறும் நிதி ஆணையம் அப்படின்னா அது தேசியத்துக்கு. இதே ஆர்டிகல்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஃபைனான்ஸ் கமிஷன் வேணும் அப்படிங்கிற. இந்த ஆர்டிகல் இல்லாம 73, 74ல சட்ட திருத்தம் பண்ணாங்க இல்லையா? அப்போதான் இதோட நீடு வந்துச்சு. ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் வேணும். எப்படி தேசியத்துக்குன்னு சொல்லி ஒரு நிதி ஆணையம் இருக்கோ, அதே மாதிரி மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஆணையம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா 73, 74வது சட்ட திருத்தம் வந்துச்சு. அப்ப 2 டைம் என்ன நடந்துச்சு? பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டின்னு 2 பாடி கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி வந்த பின்னாடி தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு, ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்துச்சு. ஸ்டேட்டுக்கும் லோக்கல் பாடிக்கும் ஃபினான்சஸை எப்படியெல்லாம் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து சொல்லும். இப்போ நேஷனல் ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்துக்கோங்க. ஆர்டிகல் 280 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து தேசிய நிதி ஆணையம் வந்து அமைக்கணும். யார் அமைக்கணும்? பிரசிடென்ட் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ஆர்டிகல் 280ல வந்து நேஷனல் ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி குறிப்பிட்டிருக்கு. சேர்மனும் அண்ட் 4 மெம்பர்ஸ். அப்போ இதுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சேர்மனு, அவர் கூட வந்து 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன். இப்போ மொத்தம் 5 பேர் கொண்ட குழுவாக வந்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து செயல்படுது. இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங் கிடையாது, ஜஸ்ட் அட்வைசரி தான். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுவோம்? டாக்ஸ் வருது இல்லையா? டாக்ஸ் வருவாய் சென்டருக்கு. அந்த டாக்ஸை ஸ்டேட் கூட எப்படி பிரிக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கிராண்ட் கொடுக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் தான் வந்து தீர்மானம் பண்ணும். அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் ஆகட்டும், அந்த மீதி இருக்க 4 மெம்பர்ஸ், இது எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. கான்ஸ்டிடியூஷன் அத்தாரைசஸ் த பார்லிமெண்ட் டு டிட்டர்மைன் த குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ தகுதிகளை தீர்மானிக்க அரசியலமைப்பு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு சேர்மன் இருக்காங்க, இவருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் என்ன? இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ல ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன? இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்லிமெண்ட் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் கமிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிக்கோங்க யார் யார் அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன. கான்ஸ்டிடியூஷன்ல எதுவுமே கொடுக்கல, பார்லிமெண்ட் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சேர்மன் வந்து பப்ளிக் அஃபேர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளா இருக்கணும், அதை மட்டும் சொல்லிடுச்சு கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ தலைவர் வந்து பொது விவகாரங்கள், பப்ளிக் அஃபேர்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை தூக்கி ஃபைனான்ஸ் கமிஷன்ல அப்பாயிண்ட் பண்ணுங்க, சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 280 4 பேர் இருப்பாங்க. சேர்மனு, அவங்க கூட ஒரு 4 மெம்பர்ஸ் 4 பேர் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எந்த விதமான குவாலிஃபிகேஷன்ஸும் கொடுக்கல. ஸோ அதை வந்து பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், சேர்மனுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பொது விவகாரத்துல அவருக்கு வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம்? பார்லிமெண்ட் இதை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ மெம்பர்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷன்ல யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட்.
ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா, ஜட்ஜாக இருந்தவங்க இருக்கலாம். ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் நிதி மற்றும் கணக்குகள் பற்றி சிறப்பு அறிவாய்ந்தவர்கள் யாராருன்னா அவங்க இருக்கலாம். ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதுல இருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு மறுபடியும் வந்து அந்த குழுல வந்து கமிஷன்ல வந்து போடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள். இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை மெம்பரா வந்து போட்டுக்கலாம். ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் சிறப்பு வாய்ந்த இவங்கெல்லாம் வந்து என்னதுங்க, மெம்பர்ஸா இருக்கவங்க கொடுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸான பப்ளிக் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய ஆளை வந்து சேர்மேனா போடுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸ்க்கு உண்டான குவாலிஃபிகேஷனாக வந்து பார்லிமெண்ட் வந்து நிர்ணயிச்சது. உயர் நீதிமன்ற நீதிபதி, அரசாங்கத்தின் நிதி மற்றும் கணக்குகள் பற்றி சிறப்பு அறிவு வாய்ந்தவர். ஐ மீன் அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கக்கூடியவர், நிதி நிர்வாகத்தில் அனுபவம் வாய்ந்தவர், பொருளாதாரத்தில் சிறப்பு அறிவு வாய்ந்தவர். ஸோ இதான் வந்து மெம்பர்ஸ். ஏன்னா இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறத உங்க புக்கில் வந்து இப்படி உங்க நோட்ஸ் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, உங்க புக்கில் வந்து இந்த மாதிரி டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. டேபிள் காலம் மாதிரி போட்டு, ஸோ கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடி பார்க்குறோம். கான்ஸ்டியூஷனல் பாடி, ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கும்போது இதில் வந்து ஆர்டிகல் என்ன, 280, யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, பிரசிடென்ட், யார் ரிமூவ் பண்ணுவா, அதுவும் பிரசிடென்டா இல்லை யார். ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரி யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டேபிள் காலம் மாதிரி போட்டுட்டு ஒரே ஆர்டிகல் காலம்ல எல்லாமே ஆர்டிகல். அப்பாயிண்ட் பண்றதுக்கு யார் பவர், ரிமூவ் பண்றதுக்கு யார் பவர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் ஃபார்மேட்ல வந்து பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப படிக்கும்போது வந்து இது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ், இப்போ அந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே வரிகளின் வருவாயை பகிர்ந்தளிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வருவாய்கள் ஆகட்டும், அந்த வருவாயை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பிரித்து கொடுக்கணும். அது எந்த ஒரு பேசிஸில் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும், அட்வைஸ் பண்ணும். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் கவர்மெண்ட்டோட விருப்பம். அலோகேஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு இடையான ஒதுக்கீடு. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் அலோகேஷன். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு, ராஜஸ்தானுக்கு, சிக்கிமுக்கு, அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லையா. உத்தரப்பிரதேஷ் இருக்கிற பெரிய ஸ்டேட், சிக்கிம் கொஞ்சம் சின்ன ஸ்டேட் இருக்கிற சின்ன ஸ்டேட், கோவா சின்ன ஸ்டேட். உத்தரப்பிரதேஷ் கொடுக்குற அளவு காசு வந்து சிக்கிம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்கணும். ஸோ அவங்க மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாம் டெவலப்டாக இருக்க மாதிரி அந்த ஸ்டேட் அண்டர் டெவலப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அலோகேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் உண்டான அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குது அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. பிரின்சிபல் தட் ஷுட் கவர்ன் கிராண்ட் இன் எய்ட்ஸ், உதவிக்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கோட்பாடுகள். அதாவது கிராண்ட் இன் எய்ட்ஸ் அப்படின்னா உதவிக்காக, அது திருப்பி வாங்க வேணாம். லோன்ஸ் வந்து திருப்பி வாங்கணும். கிராண்ட் இன் எய்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறது, அது வந்து திருப்பி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் உதவிக்காக கொடுக்குறது தான் கிராண்ட் இன் எய்ட்ஸ். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காவோ இல்லை ஏதாவது காரணங்காக கிராண்ட் இன் எய்ட்ஸ் உதவிக்காக கொடுக்கக்கூடியது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அது எந்த விதமான ஒரு பிரின்சிபல் பேஸ் பண்ணி கிராண்ட் இன் எய்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் செயல்பாடுகளில் குறிப்பிட்டிருப்பாங்க. மெஷர்ஸ் டு ஆகுமெண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை. டு ஆகுமெண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்கும். எப்படி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இருப்பு நிதி இருக்கோ அதே மாதிரி மாநிலத்துக்கும் ஒரு இருப்பு நிதி இருக்கும். அந்த இருப்பு நிதிக்கான நிதியை வந்து எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் நடவடிக்கைகள் என்ன, இதையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டாக்ஸஸோட ப்ரொசீட்ஸ். அலோகேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ்க்கு உண்டான ஹரிசாண்டல் இருக்கக்கூடிய அலோகேஷன்ஸ். அடுத்தது பிரின்சிபல், எந்த ஒரு அடிப்படையில் கிராண்ட் இன் எய்டு உதவிகள் வந்து கொடுக்கறது, சென்ட்ரல் வந்து எந்த ஒரு அடிப்படையில் உதவி கிராண்ட் இன் எய்ட்ஸ் வந்து கொடுக்கறது. அதே மாதிரி மெஷர்ஸ் டு ஆகுமெண்ட் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸோ ஒரு ஸ்டேட்டோட இருப்பு நிதியை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. The commission submits its report to the president and he lays it before the parliament. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆணைக்குழு
தனது அறிக்கை கடைசியா எந்த அறிக்கை ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப லாஸ்ட்டா வந்து 15த் ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் அந்த மாரி. அடுத்தது வந்து 16த் ஃபைனான்ஸ். ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு. லாஸ்ட்டா இருந்த ரிப்போர்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு. இந்த கொரோனா காலகட்டம்னால முதல் தடவையா வந்து 6 வருஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆணைக்குழு வந்து தனது அறிக்கையை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்து, அவர் அதனை பாராளுமன்றத்தில் வைக்கிறார். அப்ப பாராளுமன்றத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, அதில ஏதாவது டிபேட்ஸ் இருந்தா பண்ணலாம். அத பாஸ் பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில பாஸ் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கமிஷன்ஸ் ஆர் ஒன்லி அட்வைசரி இன் நேச்சர். ரொம்ப முக்கியமான விஷயம். பரிந்துரைகள் மீது ஆலோசனை அதிகாரம் மட்டுமே இருக்குது. பைண்டிங் அதிகாரம் இல்ல. இத கண்டிப்பா பண்ணணும். இது ஏன் பண்ணல? இந்த ரெக்கமெண்டேஷன ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? இந்த ரெக்கமெண்டேஷன கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ்க்கு இல்ல. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் தான், அட்வைசரி மட்டும் தான். நோ பைண்டிங் பவர். இட் இஸ் நாட் பைண்டிங் டு த கவர்ன்மென்ட். ஆணையத்தின் பரிந்துரைகள் அரசாங்கத்திற்கு கட்டாயமான அதிகாரம் கிடையாது. கட்டாய அதிகாரம் கிடையாது. பைண்டிங் பவர் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன பத்தி. இந்த மாரி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ பத்தி இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்டான ஃபேக்சுவலான விஷயங்கள், அதோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாரி ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாரி பார்த்துட்டு போலாம். இப்ப அடுத்து வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆர்டிகிள் பாருங்க 2 சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. 65வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் 1990ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி பழங்குடியினர், பட்டியலினத்தவருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆணையம் அமைக்கணும். அந்த மக்களோட வாழ்வாதாரத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மக்களோட வாழ்வாதாரம், அந்த மக்களோட பாதிக்கப்படக்கூடிய ஏதாவது சட்டங்கள் பாஸ் பண்ணும்போது, இந்த கமிஷன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், அத வந்து அவங்களோட பிஹாஃபா எடுத்து பண்றதுக்காக ஒரு கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து 65வது சட்ட திருத்தம் 1990ல ஆர்டிகல் 338ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் காலப்போக்குல தான் தெரியும். எஸ்சிக்குன்னு சொல்லிட்டு தனியா கோரிக்கைகள் இருக்கு. எஸ்டிக்குன்னு தனியா கோரிக்கைகள் இருக்கு. 2யுமே நம்ம ஒரே ஆணையத்துக்கிட்ட குடுத்தோம் அப்படின்னா, அது சரியா இல்ல. அதனால எஸ்சியும், எஸ்டியும் தனியா பிரிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு 89வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் 89வது சட்ட திருத்தம் 2003ல 2ஆ பிரிச்சுருவாங்க. அப்போ ஆர்டிகல் 338ல நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸும், தேசிய பட்டியலினத்திற்கான ஆணையமும், அதே மாரி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 338 கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்டிஸ். பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் வந்து ஆர்டிகல் 338 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப 2 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்ல பண்ணி 2 கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்து இப்ப 2003க்கு அப்புறம் வந்துச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ். சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், 3 மெம்பர்ஸ். இது ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், அது போக 3 மெம்பர்ஸ். ஒரு 5 பேர் கொண்ட குழு. எஸ்சிக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கும் 5 பேர் இருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கும் அதிலயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் இருப்பாங்க. அப்பாயின்ட்மென்ட். யார அப்பாயிண்ட் பண்றாங்க? இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆகட்டும், சேர்மன் ஆகட்டும், இத அப்பாயிண்ட் பண்ற வேலையும் பிரசிடென்ட். போத் நம்ம எஸ்சிக்கும், எஸ்டிக்கும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 2யும் தனித்தனியா பிரிச்சு 2 பாடியா வச்சிருந்தாலும், 2 பாடியா பிரிக்கும்போது இதுல ஒரு தனியா ஒரு மினிஸ்ட்ரியும் கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். பழங்குடியினருக்கான ஒரு அமைச்சகம் கொண்டு வந்தாங்க. அது வந்து புதுசா கொண்டு வந்து அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அதுக்கு கீழ வச்சுட்டாங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் கீழயே இருந்துச்சு. அடுத்தது கண்டிஷன் ஆஃப் த சர்வீஸ். ஸோ அவங்களோட வேலை என்ன? அதே மாரி அவங்களோட டென்யூர் என்ன? அவங்களோட இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாரு. சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்லிமென்ட் கிட்ட விட்டாங்க. கண்டிஷன்ஸும், டென்யூரும் பணி நிபந்தனைகள் மற்றும் பதவிக்காலம் ஜனாதிபதி நிர்ணயிக்கிறதா இருந்துச்சு. அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களோட பதவி ஐ மீன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்லிமென்ட் கிட்ட வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், எஸ்டிஸ்க்கான முக்கியமான ஃபேக்சுவலான டேட்டாஸ். என்னெல்லாம் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்? இன்வெஸ்டிகேட்ஸ் மேட்டர் ரிலேட்டட் டு லீகல் சேஃப்கார்ட் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். நம்ம எஸ்சிஸ்க்கு தனியா பார்க்கணும், எஸ்டிஸ்க்கு தனியா பார்க்கணும் அவசியம் கிடையாது. எஸ்சிஸ் பார்க்கும்போதே இதே தான் எஸ்டிஸ்க்கும் வரும். ஸோ விசாரணை, சட்ட பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள். ஸோ ஏதாவது எஸ்சிக்கு ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன் மேட்டர்ஸ் ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாடி கீழ தான் வரும். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸோட வேலையும் கூட இது. என்கொயரி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள் ஏதாவது விசாரிக்கணும், ஏதாவது புகார்கள் கொடுக்கணும். எஸ்சியை ரெப்ரசென்ட் பண்ணி, எஸ்சியை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த கமிஷன்ஸோட வேலை இதெல்லாம்.
அட்வைஸ் ஆன் த பிளானிங் ப்ராசஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடல், ஆலோசனை வழங்குதல், இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அட்வைஸ் ஆன் பிளானிங் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. அடுத்தது இதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கடைசியில் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்லிமெண்ட்ல இதை சப்மிட் பண்ணுவார், லே பண்ணுவார். பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ல போத் லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன்ஸாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்சிஸும் இதே தான், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்டிஸும் அதே தான். ஸோ இங்கே வந்து லீகல் மேட்டர் ஆஃப் எஸ்டிஸ், இன்கொயரி கம்ப்ளைண்ட் ஆஃப் எஸ்டிஸ், அவங்களும் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி, எஸ்டி கம்யூனிட்டி, அவங்களோட ரிப்போர்ட்டும் பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் அதை பார்லிமெண்ட்ல கூட 2 ஹவுஸ் முன்னாடி அதை வந்து சப்மிட் பண்ணுவார். அடுத்ததா வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி, பின்தங்கிய வகுப்பினருக்கான தேசிய ஆணையம், ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் 102nd அமெண்ட்மெண்ட், சரிங்களா? 102nd அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 338ல அடுத்த ஒரு ஆர்டிகல் 338B கொண்டு வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன்ஸ் கீழே வரும். இடஒதுக்கீடுல ஓபிசிஸ்க்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ எஸ்சிஸ் எஸ்டிஸ் தவிர சில அதர் பேக்வர்ட் பின்தங்கி இருக்கக்கூடிய பிரிவினர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஓபிசியில் வச்சிருவாங்க. எல்லா முஸ்லீம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிஸ்ல வருவாங்க. எல்லா முஸ்லீம்ஸும் இல்லை, ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் ஓசியில் கூட வருவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆல்ரெடி நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருந்துச்சு. ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருந்துச்சு. கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பவர், அட்டானமி எல்லாமே அதிகமாக வரும். அதனால நிறைய இடங்கள்ல அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வேணும். ஒரு சட்ட இந்த அரசியல் அமைப்புல வந்து இதை வந்து தெரிவிக்கணும், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் அதுல வந்து ஒரு பாடியா வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து இதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2018ல 102வது சட்ட திருத்தம் மூலியமா என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசிஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடியா அறிவிச்சாங்க. ஸோ ஆர்டிகல் 338B என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து சட்ட திருத்தம் மூலியமா ஆட் பண்ணாங்க. 338, 38A, 38Bல வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசியை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் அண்ட் 3 அதர் மெம்பர்ஸ், அதே மாதிரி 5 பேர், சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் பிளஸ் 3 மெம்பர்ஸ், 5 பேர் கொண்ட குழு. இதை அப்பாயிண்ட் பண்றதும் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இதை அப்பாயிண்ட் பண்ணதும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இவங்களும் ரிப்போர்ட்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுப்பாங்க. பிரசிடென்ட் அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பார்லிமெண்ட் முன்னாடி லே பண்ணுவார். இந்த மாதிரி கமிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட் கிட்ட விட்டுட்டாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை வந்து பார்லிமெண்ட் வந்து தீர்மானிச்சுக்கும். அவங்களுடைய டென்யூர், பதவி காலம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவார். ஸோ உங்களை அப்பாயிண்ட் பண்றது, ரிமூவ் பண்ற பவர் எல்லாமே யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ இதான் வந்து சில இம்பார்ட்டண்டான கான்ஸ்டியூஷனல் பாடிஸை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் சில இம்பார்ட்டண்டான கான்ஸ்டியூஷனல் பாடிஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.